Hello guys, this is VR Boys. Audio Jungle. Audio Jungle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிசியோட பிளேயிங் 12 ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் அவங்களோட பேக்கப் பிளான் அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிசி வந்து அவங்க ஆக்ஷன் டேபிள் எப்படி பண்ணாங்கன்னு நான் கேட்பேன். பட் ஆனா மொட்டை மாமா எல்லா தடவையும் பண்ற மாதிரியே பண்ணிட்டாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க டிசி அவங்க ஆக்ஷன் டேபிள் என்ன பண்ணாங்கன்ட்டு. ஸ்டார்டிங் டிசி ஃப்ரம் வந்து அதர்சன். டிசி வந்து எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெட் போட்டு மில்லரை தூக்குனாங்க. அதுவும் அந்த கொத்தா பேஸ் பிரைஸ் அலேக்கா அந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த பிரைஸுக்கு இந்த ஜென்மத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டாரு. அப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு பிடிச்சி போட்டாங்க. ஸோ அதுலேயே அவங்களோட ஆக்ஷன் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க. ஆனால் பவுலர்ஸ் வந்து நான் வந்து ஒரு அந்த அந்த அளவுக்கு ஹெவியாக போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அக்யூப் நபிக்கு ரொம்ப ஹெவியாக போனாங்க. அங்கே முகேஷ் குமார் இருக்காரு, அதுக்கப்புறம் நட்ராஜன் இருக்காரு. நல்ல நல்ல பவுலர்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் நபிக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போய் எடுத்தாங்க. நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ். ஆனால் அதை வந்து வரவேற்கவும் செஞ்சேன் அந்த ஒரு மூவை. மற்றபடி அவங்களோட டீம் எல்லாமே இப்போ சார்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லா காம்பினேஷனும் பேக்கப்பும் சூப்பராகவே இருக்குது. அவங்களோட கரண்ட் 12ம் எல்லா ஆப்ஷன்ல போட்டு பார்த்தாலுமே நல்லா தான் வருது. ஸோ நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. என்னோட கருத்தை தான். ஓகே, ராகோ ப்ரோ. ஆக்ஷன்ல உண்மையை சொல்லணும்னா மொட்டை தாத்தா தான் வந்து ஆக்ஷன் அவர் எல்லா ஆக்ஷன்லயும் அந்த கேம் அந்த ஆக்ஷன்ற கேம் எல்லா வாட்டியும் வின் பண்ணிடுறாரு. டேவிட் மில்லர் 2 கோடி இதுக்கெல்லாம் எப்படி மத்த டீமுக்கு அந்த மனசாட்சி வருதுன்னே தெரியல. ஒரு 2 பிட்டு போட்டு ஒரு ஏத்தி விடுறதுக்கு அவங்களால முடியல. எப்படியும் அவங்க அடுத்து போக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே அதை பண்ணல. டேவிட் மில்லர் சூப்பர் பிக்கு. அவர் எப்படி எங்கனாலும் நீங்க எப்படி அவர் நம்பர் 5 நம்பர் 6ல வந்தா அவர் அந்த பொசிஷன் ஒரு சாலிடா கொண்டு போவாரு. அடுத்த 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 ஒரு கட்டத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிஷன் ப்ரோ சொன்ன மாதிரி ஆக்யூப் நபி நான் வந்து சத்தியமா அவங்க இன்னொரு பேசருக்கு போவாங்க உண்மையான எதிர்பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 நிறைய பேசர்ஸ் வச்சிருக்காங்க. இதுவும் இல்லாம ஒரு ஃபாரின் பேசர்ஸும் நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஆக்யூப் நபி ஒரு ஷாக்கிங் பையா தான் இருந்துச்சு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபாரின் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் எடுத்திருக்காங்க. பத்தும் நிசான்கா, பென் டக்கெட் 2 பேருமே ஒரு நல்ல இப்ப T20 லீக்ஸ்ல போய் நல்லா விளையாண்டு இருக்காங்க. சோ அதுல யாருக்கு 2 பேத்துக்கும் நல்ல ஒருத்தர் போட்டி வரும். அது யார் அந்த பிளேயிங் லெவல் நம்ம பேசுவோம். ஓவரால் டாப் ஆக்ஷன். ஆக்சுவலி இந்த டீமுக்கு இந்தியன் நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு ஒரு சூப்பர்பான ஒரு 11 போல நான் அந்த 11 எடுத்து வந்திருக்கேன். மேபி அட் லாஸ்டோ எங்கேயோ நான் படிச்சிருக்கேன் அந்த 11. அப்படி இந்தியன் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபாரின் பேசரே போக தேவையில்லை. மேபி அவங்க ஒரு இந்தியன் பேசரே எக்ஸ்ட்ராவா கூட ஆட வச்சு ஒரு ஃபாரின் பேட்டர் கூட ஆட வைக்கலாம். அப்படி போனா கூட ஸ்குவாட் இஸ் பெர்ஃபெக்ட் தான். ஓவரால் மெஜஸ்டிக் மூவ் பை மொட்டை மாமா அண்ட் அதர் கோச்சஸ் அண்ட் அனலிஸ்ட் டீம். ஓகே, கார்த்திக். மொட்டை மாமா தான் இந்த ஆக்ஷனே கலக்கிட்டாரு. வந்தோடனே பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ மொட்டை மாமாவும் ஹேமந்த் பதானியும் நல்ல டீம் எடுத்திருக்காங்க. 2 பேருமே பேலன்ஸ்டா தெரியுது. அந்த போன வருஷம் ஸ்டப்ஸுக்கு ஒரு பேக்கப்பா இந்த வாட்டி மில்லர் எடுத்துட்டாங்க. ஒரு கீப்பருக்காக சொல்ல ஒரு ஃபாரின் ஃபினிஷர் ரிலையபிளான ஒரு பிளேயர் அந்த டெல்லி கிரவுண்ட்ல மில்லருக்கு சூட்டபிள் கிரவுண்டு தான். ஏன்னா அங்க ஒரு ஷார்ட்டர் டெலிவரி போட்டு ட்ரபிள் பண்ற மாதிரி தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த கிரவுண்ட்லாம் 6 போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியம்லாம் ஸ்குவாட் சூப்பரா எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன அக்யூப் நபி வந்து முகேஷ் குமாருக்கு ஒரு பேக்கப்பா எடுத்திருக்காங்க. சமீராவும் இருக்காரு. நல்லதா எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டீம். மொட்டை மாமா எப்பயுமே பண்ற மாதிரி தி ஓஜி ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓஜி ஆக்ஷன் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்குவாட் பாத்திரலாம். டிசியோட ஸ்குவாட் அப்படியே ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் போரல், அஜய் மேண்டல், அசுதோஷ் சர்மா, அகிப் தார், அக்ஷர் பட்டேல், பென் தக்கட், டேவிட் மில்லர், துஷ்மந்தா சமீரா, கருண் நாயர், KL ராகுல், குல்தீப் யாதவ், கைல் ஜெமிசன், லுங்கி நிங்கிடி, மாதவ் திவாரி, மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், நிதிஷ் ராணா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பத்தூன் நிஷாங்கா, பிருத்திவி ஷா, ஷைல் பராக், சமீர் ரிஸ்வி, டி நட்ராஜன், ட்ரிபுனா விஜய், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம். இவங்க தான் ஸ்குவாடு பயங்கரமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் ஆனா வந்து உங்களோட கருத்துக்கள். ஸ்குவாட் வந்து குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாமே பெர்ஃபெக்ட். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட 50% ஆஃப் அவங்களோட பர்ஸை வந்து பவுலர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற பேட்ஸ்மேன்ஸும் சரி தான், ஆல்ரவுண்டர்ஸும் சரி தான், அதில் 50% தான் வராங்க உள்ளாடி. மற்ற எல்லாமே 50% வந்து பவுலர்ஸ் தான் போயிருக்கு. நிதிஷ் ராணாவை ட்ரைட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு 3 சொல்றோம். ஏன்னா நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரும்போது KL ராகுல் அவங்களால ரிட்டைன் பண்ண முடியாது. ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் அவங்களுக்கு வேணும்னா நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு நிதிஷ் ராணா. சென்னை பாய் வேற, லோக்கல் பாய்.
அந்த காரணத்தினால தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு டோனோவன் ஃபெரேராவை ட்ரேட்ல குடுத்தாங்க. அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, டோனோவன் ஃபெரேரா இந்த டீம்ல ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் வந்து டோனோவன் ஃபெரேரா 2 பேருமே ஒரு டீம்ல இருக்க முடியாது. யாரோ ஒரு ஆள் தான் விளையாட போறாங்க. அதுக்கு பதிலா அவங்க குடுத்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் வாங்கலாம். அதுவும் ஒரு லோக்கல் பாய் வாங்கலாம்னு ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க. அந்த நல்ல மூவ் நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் 1 கோடி அப்படிங்கிற மாரி 1 கோடிக்கு அவங்க அங்க குடுத்ததான் ஒரு வருத்தமா இருக்குது. ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருந்தோம். டிசியோட ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் 1 கோடிக்கு எவனாச்சும் விட்டு குடுப்பானா அப்படின்னு. விட்டு குடுத்துருக்காங்க. அங்க போய் அந்த டீமே அவர் ஸ்ட்ரென்தன் பண்றாரு ஆர்ஆரையும். ஸோ ஓவரால் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு உங்களோட ஸ்குவாடு. எங்கேயுமே பிசரே இல்ல எனக்கு சொல்றதுக்கு. ஒரு மிஸ்டேக்குமே என்னால கண்டுபிடிக்க முடியல. நல்லா இருக்கு. பேக்கப்பும் நல்லா இருக்கு. கரண்ட் பிளேயிங் 12 போட்டாலுமே நல்லா தான் வருது. ஓகே. ப்ரோ ராகுல் bro. ஸ்குவாட் பாத்தீங்கன்னா உண்மையிலே பார்க்கும்போது காம்பினேஷன் நீங்க ஒரு 10 காம்பினேஷன் போடலாம் அந்த டீம் வச்சு. நிறைய பிளேயர்ஸ் நீங்க 2 ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடலாம். அது மாதிரி ஒரு டீமே ஒரு மாதிரி நம்ம எங்க கை வச்சாலும் அதுக்கு நம்ம ஒரு லைக் டு லைக் பேக்கப் வச்சிருக்காங்க. ஆனா மொத்தமாவா என்னமோ ஒரு இதுல அவங்க நீங்க ஆக்ஷனை பாத்தீங்கன்னா பத்திரானாக்கு 16.25 crores வரைக்கும் போனாங்க. ஆக்சுவலி டெல்லி நான் ரொம்ப நாளா இவ்ளோ டெஸ்பரேட்டா ஒரு இதுக்கு நான் போய் பார்த்தது இல்ல. மேபி அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடுத்தடுத்து வந்து ஒரு கைல் ஜேமிசன் எடுத்தாங்க அவங்க. ஒருவேளை அந்த ஸ்பாட்டுக்கு அவங்களால ஒரு நல்ல ஒரு ஆளை கண்டுபிடிச்சு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு டாப் இன்டர்நேஷனல் ரிலையபிள் பிளேயருக்கு அவங்க போக முடியலையோ, ஒரு நல்ல ஒரு பேஸ் பவுலர் போக முடியலையோ, ஹூ கேன் பவுல் இன் டெப்த், அது ஒண்ணு. ஆனா பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க 3 இந்தியன் பேசர் வச்சு ஆடலாம். சோ நான் ஒரு விசித்திரமான ஒரு மூவ் பண்ண போறேன். சோ ஓவரால் ஒரு சூப்பர் ஸ்குவாட். இந்த நிறைய அந்த ஒரு இந்த பக்ஷால்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் வித் ஹிஸ் நேம். அவர் இந்த ஸ்மார்ட்ல வந்து சூப்பரா பண்ணாரு இந்த ஸ்மார்ட்ல. மேபி அந்த ஓடிஐஸ்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. யங்ஸ்டர்ஸ் இந்த மாதவ் திவாரி எடுத்து வச்சிருக்காங்க. மேபி நிதிஷ் ராணா அபிஷேக் போரல் அந்த போட்டி தவிர நம்ம பிளேயிங் 11 பேசுவோம். ஓவரால் டாப் ஸ்குவாட் வித் ஆல் ஷாட்ஸ் கவர்ட். ஓகே. கார்த்திக். ஸ்குவாடு ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஏமாங் பதானி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விரும்புவாரு. அதனாலதான் நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு டாப் ஆஃப் தி ஆர்டர்ல வந்து ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது அவர் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இவரும் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய கோச் தான் நம்ம ஜிஜி மாம்ஸ் மாதிரி. பெண்டக்கட் வந்து சமப்பிக்கு நான் சொல்லுவேன். பெண்டக்கட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆனா அபிஷேக் போரல 3 தள்ளிட்டு 4ல இருந்து அப்படியே அவங்களோட பேட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் வந்துடும். நம்பர் 8ல சமீர் ரிஸ்வி வர மாதிரி வச்சுக்கலாம் இவங்க அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலோட. ஸ்குவாடு சூப்பரா இருக்கு. இவங்களுக்கு வந்து கைல் ஜெமிசன் வந்து ஒரு ஸ்மார்ட் பிக் தான். சப்போஸ் நம்ம மிச்சல் ஸ்டார்க் விளையாடலைன்னா கைல் ஜெமிசனால ஃபுல் சீசன் ஆட முடியும் வித் இன்ஜுரி ஃப்ரீ. கொஞ்சம் டால் போலர்னால அந்த லைக் டு லைக் மாதிரி இருக்காது. இருந்தாலும் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ஸ்மார்ட்டான பிக். அவரால் பேட்டிங்கும் ஆட முடியும் ஓரளவுக்கு. ஒரு 6 2 6 அடிக்க முடியும் க்ரூஷலா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 12 பாத்துறலாம். ஒரு 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 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து இந்த டீம்ல இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஆனா இருந்தாலுமே அது பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. ஏன்னா விப்ராஜ் நிகம் இருக்காரு. அக்கார்டிங் டு தி பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னா விப்ராஜ் நிகாம வந்து இம்பாக்ட் பிளேயர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எப்படி ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு ராமகிருஷ்ண கோஸ், ஒரு சிவம் டுபே, எம்ஐக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா, அப்புறம் வந்து ராஜ்பாவா, இந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த டீம்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இந்தியன் ஆல்ரவுண்டர் இல்லையோன்னு எனக்கு ஒரு சின்ன மிஸ். எனக்கு தான் மிஸ் ஆன டீமுக்கு அது மிஸ் மாதிரி எனக்கு தோணல. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கருத்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். ஓகே. ராகு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ரோ ஆதர்ஷன் ப்ரோ அவர் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு ஆக்சுவலி அந்த இதை பத்தி. ஸோ அந்த ஆக்சுவலி அது உங்களுக்கு அவர் ரொம்ப தெரியாது. ஆக்சுவலி அவங்க டீம் செட்டிலா இருக்கு. மேபி விப்ராஜ் நிகம் போனா கூட அவங்க மேபி நிறைய ஒரு மாதவ் திவாரி இருக்காரு. பட் ஆனா வந்து அந்த அந்த அதுக்கு அகாமடேட் பண்ண லைக் டு லைக் கிடையாது. அங்க ஒரு சின்ன ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அவ்வளோ ஒரு பாதிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் இல்ல ஒரு பேசர் ஆடி பேர்ல அவங்க பேட்டிங் அவ்வளவா அடி வாங்குற மாதிரி தெரியல. அவங்க பவுலிங் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கலாம். மேபி இந்த விப்ராஜ் நிகம்க்கு என்ன மாதிரி ஆச்சுன்னா அந்த பொசிஷனுக்கு ஒரு பேக்கப் மேபி எடுத்து வச்சிருக்கலாம். ஒரு சொன்ன மாதிரி ராமகிருஷ்ண கோஸ் மாதிரி பிளேயர் அது கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து இட் வில் நாட் பி க்ரூஷியல் மிஸ் ஃபார் த டீம். ஏன்னா வந்து அந்த பொசிஷன் இஸ் நாட் வெரி வைட்டல் இந்த டீமுக்கு. ஸோ யா. ஓகே. கார்த்திக் முடிச்சு வச்சிருப்பான். ஆல்ரவுண்டர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த டீமுக்கு தேவைப்படாதான். மோஸ்டா எந்த கண்டிஷன்ஸ்க்குமே தேவைப்படாது. இவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் விளையாட போறாங்க. குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல் 3 பேரை வச்சு ஓட்டிடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தேவைப்பட்டா வந்து அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்தியன் பேசரே நிறைய பேர் இருக்காங்க. அக்யூப் நபி கூட அவங்க உள்ள எடுத்துன்னு வந்து ஆட வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் முகேஷ் குமார் நல்லா பண்ணல, இல்ல நடராஜன் நல்லா பண்ணல, டெத் ஓவர்ஸ்க்கு இதா இருக்குன்னா அப்படி கூட பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை தான் நீங்க சொன்ன மாதிரி. ப்ரோ வந்து ஒரு விஷயம் மட்டும், இப்ப ஆகிப் நபி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 114 ரன் அடிச்சிருக்காரு. பாத்தீங்களா? இன்னைக்கு அடிச்சாரு. சொல்லணும்
இன்னைக்கு அடிச்சிருக்காரு ஆக்கிப் நபி. அதாவது ஒரு 98 ஃபார் 7ல இருந்து அடுத்து அந்த 240, 250 வரைக்கும் கொண்டு போய் மேபி இந்த ஒரு எபிலிட்டிய வந்து அவங்க டெவலப் பண்ணி ஆக்கிப் நபிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா மேபி அவங்க மாத்தி விளையாட வச்சா இன்னும் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். சோ இத அவங்க பார்த்து இவரோட பேட்டிங்ஸ் எபிலிட்டிய டெவலப் பண்ணலாம் மேபி. ப்ரோ அது வந்து ஆக்யூப் நபி வந்து ஒரு சிவம் மாவி மாதிரியான டைப் ஆஃப் ஒரு பிளேயர் அவர். அவர் வந்து டொமஸ்டிக் ஸ்டாண்டர்டுக்கு அவர் 100 அடிப்பாரு. ஆனா இங்க வந்து அந்த 100 வந்து ஒரு ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 20 ரன்ஸ் தான் கன்வெர்ட் பண்ண முடியும் அவரால. சிவம் மாவி மாதிரி பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியாது ஒரு பியூர் ஆல்ரவுண்டர் மாதிரி. ஏன்னா இப்போ அக்யூப் நபியோட ஏஜ் வந்து 29. இவ்வளவு வருஷத்துலயே அவரோட முதல் செஞ்சுரி இப்பதான் அடிச்சிருக்காரு. அதுலயே நம்ம பாத்துடலாம். அந்த அந்த அன்னைக்கு நாள் இன்னைக்கு நாள் வந்து அவருக்கு ஸ்பெஷலா இருந்திருக்கு. அதனால போட்டாரு. மேட்ச் பை மேட்ச் இது பண்ணுவாரான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அவர் பியூர் பவுலர் தான். ஒரு சிவம் மாவி மாதிரி. எப்போவாச்சும் ஒரு மேட்ச் ஒரு 2 6 அடிக்க முடியும் லாஸ்ட்ல வந்து. அதுவும் எல்லா மேட்சும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்கிட்ட இருந்து 6. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர். மேபி இந்த ஸ்கில்ல மட்டும் அவர்ட்ட இருந்து வாங்கி டெவலப் பண்ணலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் ஒரு 3 to 4 பால்ஸ் பார்த்தேன். ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி தெரியுது. கொஞ்சம் பவர் ஹிட்டிங் இந்த கவர்ஸ் மேல ஒரு ஷாட் பார்த்தேன் ப்ரோ. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மேபி இந்த ஸ்கில் அவர்ட்ட இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி விளையாட வைக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சிவம் மாவி டைப் தான். ஆனா வந்து அவரோட கொஞ்சம் ஒரு அதிக ஸ்டாண்டர்ட் தான் நான் பார்த்த வரைக்கும். ஓகே மேபி சப்போஸ் விப்ராஜ் நிகம் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர்னா அந்த ஸ்பாட்டுக்கு மேபி விப்ராஜ் நிகம் வந்தா அவர் தான் இருக்கிறதுல ஒரே ஆப்ஷன். வேற ஒரு பேட்டிங் அபிலிட்டி உள்ள ஒரு பேசர் ஆப்ஷன் இல்ல. மேபி அந்த ஆப்ஷன் தான் அவர் போய் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நம்ம பிளேயிங் டோல பாத்திரலாம். இந்த வாட்டியும் 3 ஆப்ஷனோட வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாத்திரலாம். இதுதான் எங்களோட ஆப்ஷன் ஏ. அப்படியே ஒன்னொன்னா நான் சொல்லிடுறேன். பத்தும் நிஷாங்கா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், லுங்கி நிகிடி. ஓகே, இந்த ஆப்ஷன் ஏ பத்தி உங்களது கருத்துக்கள்? இந்த ஆப்ஷனே வந்து இதுல இன்னுமே ஒரு 10 அவர் சொன்ன மாதிரி ராகோபுரம் சொன்ன மாதிரி இன்னுமே ஒரு 10 டீம் போட்டாலுமே எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. டீம் ஸ்டில் ஸ்ட்ராங் தான். இருந்தாலுமே இந்த டீமை பத்தி நான் பேசணும்னா பத்தும் நிசாங்கா ஃபெயில் ஆனா பென் டக்கெட், கேஎல் ராகுல் ஃபெயில் ஆனார்னா கருண் நாயர், நிதிஷ் ராணா ஃபெயில் ஆனார்னா அபிஷேக் பொருள். ஆனா இப்போ வந்து நிதிஷ் ராணா என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம பார்த்தாகணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அது ஒரு பிரச்சனை. கிறிஸ்டன் ஸ்டப்ஸுமே வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு பெருசா எதுவும் பண்ணல. டெஸ்ட்ல மட்டும் ரெகுலர் ஆடிக்கிட்டு இருக்காரு. T20ல ரெகுலரா செலக்ட் ஆகுறது இல்ல. 1 டேலையும் சரி தான் ரெகுலரா செலக்ட் ஆகுறது இல்ல. அக்சர் பட்டேல் ஓகே அப்பப்போ T20க்காக இந்தியா டீமுக்காக விளையாடுறாரு. T20ல மெயினா ரொம்ப நல்லா பண்றாரு. அசுதோஷ் சர்மா என்ன பழைய மாதிரி போன சீசன் ஆன மாதிரி அந்த ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். சமீர் ரிஸ்வி எக்ஸலண்ட் ஃபார்ம்ல இருக்காரு உத்தரப்பிரதேசுக்காக. எங்கெல்லாம் ஃபினிஷிங் ரோல் கிடைக்குதோ அவரோட பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு சமீர் ரிஸ்வி. ஒரு நல்ல ஒரு மிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சு உள்ளாடி கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு கொடுத்துட்டாங்க. போன சீசன் நினைச்சு போட்டா எடுத்து வாங்கியிருக்கலாம். சோ அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னுமே இருக்குது. ஒரு 2 ஓவர் தள்ள முடியும் அவரால் சமீர் ரிஸ்வியால. நிதிஷ் ராணா இருந்தா அவர் தான் போடுவாரு. இல்லைன்னா அவர் தள்ளுவாரு. இன்னொன்னு விப்ராஜ் நிகம் ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் சீசன் அவரோட அந்த ஃபிட்னஸ் பாடியோட வெயிட் மட்டும் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா நல்ல ஒரு லெக்கி ஆல்ரவுண்டரா மாறுவார். லெக் ஸ்பின் போடக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா மாறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. மிச்சில் ஸ்டார்னர் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ட்டு. குல்தீப் யாதவ் இந்தியன் டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. கிடைக்கிற போதெல்லாம் நல்லா பண்ணாரு. அவரோட பால் அந்த மாதிரி ஒரு டியூ அந்த பிச் வந்து டியூ ஆனாலுமே அவரோட பால் வந்து அந்த இடத்துல நின்று வரும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற பவுலர் குல்தீப் யாதவ். மற்ற ஸ்பின்னர்ஸ்க்கு டியூ இருந்தா கையில இருந்து சறுக்கி போகும். ஆனா இவர் மட்டும் என்ன மாய மந்திரம் வச்சிருக்காருன்னு தெரியாது. பிடிச்சு போடுவாரு. டி வந்தாலும் என்ன வந்தாலும் நீ தண்ணியை கையில விட்டு கொடுத்தாலும் நான் பிடிச்சதான் போடுவாங்கிற மாதிரி போடுவார். சூப்பரா லைன்ல இருந்து பிடிச்சு. முகேஷ்குமார் ஆர் அக்யூப் நபி இந்த 2ல ஒரு ஆளை தான் ஆட வைப்பேன். இல்ல அப்படி இன்னொரு அடிஷனல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் வேணும் அப்படின்னா நான் வந்து நட்ராஜனுக்கு போவேன். அந்த மாதிரி தான் இந்த டீம் இருக்கும். லுங்கி நிகிடி வந்து பவர் பிளேல சூப்பரா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. நல்ல லைன் அண்ட் லென்த்ல போட்டு. அதுக்காக நம்ம லுங்கி நிகிடியை இந்த இடத்துல வச்சுக்கலாம். லுங்கி நிகிடி ஃபெயில் ஆனார்னா மேபி ஒரு கைல் ஜேமிசன் இல்லைன்னா வந்து துஷ்மந்தரா சமீரா இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரலாம். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதான் சொன்னேன் 10 டீம் போடலாம் இந்த டீம்ஸை வச்சு மாத்தி. சோ இதுதான் என்னோட ஆப்ஷன் ஏல இருந்து என்னோட கருத்துக்கள். அடுத்த கருத்துக்கள் கார்த்திக் ப்ரோ, ராகவ் ப்ரோ சொல்லுவாங்க. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஆதர்ஷன் ப்ரோட்ட ஒரு கேள்வி. இப்ப நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா லுங்கி இங்கிடி வந்து போட முடியாது. அவர் வந்து ரொம்ப ஸ்லோயர் பாலா போடக்கூடிய ஆள் தான். எனக்கு என்னன்னா இவங்க எப்ப பார்த்தாலும் இதவே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் ஒரு ஆண்ட்ரிக் நாக்கியானா ஓவரா ஃபாஸ்டா போறாரு. பேட்ல பட்டாலே டக்குன்னு வந்து சின்ன பவுண்டரிஸ்ன்றாங்க. ஸ்லோயர் ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணா இதையே அடிச்சிருவாங்கன்னு. எந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க போகணும்னே எனக்கு சத்தியமா புரியல. நிறைய எக்ஸ்பர்ட் இந்த கருத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். எனக்கு அதான் கொஞ்சம் அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்ல. அவங்க எப்படி அதை அணுகுறாங்கன்னே. லாஸ்ட் சீசன் நீங்க போய் ககிசோ ரபாவோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அவர் என்ன மாதிரி எக்கனாமிக்கலா போட்டிருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மதிசா பத்திரனாவோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. என்ன மாதிரி எக்கனாமிக்கலா போயிட்டு இருக்கு. சோ ஸ்லோ பவுலிங் போடக்கூடிய மீடியம் பேசர சீக்கிரமா 6 அடிக்க முடியாது. கிரவுண்ட் ரொம்ப பெருசு படுத்திட்டாங்க ஒரு சில கிரவுண்ட் எல்லாம். ஒரு அகமதாபாத் மாதிரியான பிச்சு. அது மட்டும் இல்லாம டிசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் ஒரு 2-3 மேட்சஸ் வந்து வைசாக்ல கொடுக்குறாங்க ஸ்டேடியம். நீங்க நோட் பண்ணீங்களா என்னமோ வைசாக்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கேயுமே நம்ம கிரிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் அங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டு வராங்க.
டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல. முன்னாடி வந்து ஃபெரோசோ கோட்ல ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுல இருந்து எடுத்துட்டு இப்ப அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல லாஸ்ட் கப் ஒரு 2-3 சீசன்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல ஹை பேஸ் போடுறவங்க என்ன பிரச்சனை, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொம்ப எக்கனாமிக்கலா போயிருவாங்க. ரொம்ப எக்கனாமிக்கலா போயிருவாங்க. லுங்கி நிகிடி மாதிரியான நீங்க சொன்னது கரெக்ட். பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறாங்க. ஆனா இப்போ வந்து கண்டிஷன்ஸ் மாறிடுச்சு. நீங்க எவ்வளவு ஸ்பீடா போடுறீங்களோ அவ்வளவுக்கு நாங்க 6 அடிப்போங்கிற மாதிரி தான் நிறைய பிளேயர்ஸ் போயிருக்காங்க. ஒரு அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், ஒரு வந்து டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், நீங்க அவங்களுக்கு ஒரு பொய் பவுலிங் போடும்போது கண்டிப்பா மாட்டிப்பாங்க பவர் பிளேயர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் லுங்கி நிகிடியா இருக்கட்டும், கைல் ஜேமிசனா இருக்கட்டும். ஸோ அப்போ இருந்த இதுல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐபிஎல் கிடையாது. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஒரு மீடியம் பேஸ் கூட போடக்கூடிய ஒரு பவுலரால தான் இப்போ சர்வே பண்ண முடியும். என்ன கேட்டீங்கன்னா ஹை பேஸ் போடுறவங்கள நான் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். மிச்சல் ஸ்டார்க் அவர்கிட்ட குவாலிட்டி இருக்கு. என்னதான் அவர் ஸ்பீடா போட லைன்ல இருந்து கரெக்டா பிடிச்சு போடுவார். கொஞ்சம் அவருக்குமே கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் லைன் மாறிடுச்சுன்னா கூட தூக்கி 6 அடிக்கிறது கரெக்டா ஏதுவா இருக்கும் நிறைய பிளேயர்ஸ்க்கு. ப்ரோ அதான் எனக்கும் அந்த ஒப்பீனியன் கொஞ்சம் மாற்று கருத்தாவே இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோயர் ஒன்ஸ், இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் ஒன்ஸ், இந்த லெக் கட்டர் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. லுங்கிங்கிடி ரொம்ப நாளமா இத மாஸ்டர் பண்ணிக்கிட்டே வராரு. இதுலயும் ஒரு இது கண்டுபிடிச்சு, நீங்க சில எக்ஸ்பர்ட்ஸ் இது பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, லுங்கிங்கிடி மாதிரி ஆக்சுவலி ஹி இஸ் வெரி அண்டர் ரேட்டட். அவர்லாம் ஒரு 3 to 4 க்ரோர்ஸ் கண்டிப்பா போகக்கூடிய இது இருக்கு. அவர் பவர் பிளேலயுமே போடுறாரு. யாரும் பார்க்கல. பிரிட்டோ கேப்டன் பவர் பிளேலயும் போடுறாரு. மிடில்லயும் அவருக்கு போட முடியும். டெத்ல 3 ஸ்பாட்ஸ்லயும் போட முடியும். லுங்கி இங்கிடி. ஸோ லுங்கி இங்கிடிய வந்து ரொம்ப கம்மியா எடை போடக்கூடாது நம்ம எல்லாருமே. நான் தான் டெஸ்பரேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லுங்கி இங்கிடிக்கு ஒரு 3 to 4 க்ரோர்ஸ்ன்னு. இந்த காலத்துல ஆஷன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த பேஸ் பவுலிங் தான், இந்த வேரியேஷன்ஸ் உள்ளவங்க தான் அதிகமா சக்சஸ் ஆகுறாங்க. மேபி ஒரு குவாலிட்டி இருக்க ஒரு பேசர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேபி ஒரு பவர் பிளேல போட்டு சக்சஸ் ஆகலாம். இப்ப பாத்தீங்கன்னா காலம் மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த ஆஃப் கட்டர்ஸ், இந்த லெக் கட், இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பண்ணலாம் ரொம்ப டெவலப் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு ஸ்டாக் பால், அந்த நக்கிள் பால் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மத்த எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி நாங்க ஒரு மாற்று கருத்து வைக்கிறோம் இங்க. லுங்கி இங்கிடி இஸ் வெரி அண்டர் ரேட்டட். இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா, இந்த கைல் ஜேமிசனும் பவர் பிளேல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஸோ இது ஒரு கருத்தா நாங்க வைக்கிறோம். ஓகே. கார்த்திக். அந்த ஸ்குவாட் மட்டும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இந்த ஸ்குவாட்ல வந்து பேட்டிங் பாத்தீங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் வருது. செம்ம பேட்டிங்கா இருக்கு. போலிங்க்கு வந்து அக்யூப் நபியை உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்குவாட்ல நல்லா வெல் பேலன்ஸ்டா வச்சிருக்காங்க. கேப்டன் பை பாப்பு. அவர் பேரு பாப்பு. ரைட். என்ன ஒண்ணு ஹிந்தி பேசுற கேப்டன் பாப்பு. ஓகே. இந்த டீம்ல யார வந்து எடுத்துட்டு யார உள்ள கொண்டு வர போறீங்க அப்படியே சொல்லிருங்க. அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அசுதோஷ் சர்மா ஃபெயில் ஆனார்னா நான் உள்ளாடி சம் இந்தியன் டேலண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு சலீல் பராருக்கு, ஒரு கேஎல் ராகுல் சரியா போகலனா கூட சலீல் பராக கூட எடுத்துட்டு வரலாம். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. கருண் நாயரை உள்ளாடி சொருக்க முடியுமான்னு பார்ப்பேன். லாஸ்ட் சீசன் வந்து பும்ராவே பீக்ல இருக்கிற பும்ராவே தூக்கி 6 அடிச்சாரு. அந்த பட்சத்துல எனக்கு இந்த டீம்ல கருண் நாயர் உள்ளாடி கொண்டு வர முடியாதுங்கிற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலுமே வேற வழி இல்லை. அவங்க டெஸ்பரேட்டா நிதிஷ் ராணா ஒரு ட்ரேட நடத்தி இருக்கிறனால அவர் தான் அந்த பிளேஸை பிடிக்க போறாரு. அபிஷேக் போரல் ஒரு நல்ல ஒரு டேலண்டா இருக்காரு. அவருக்குமே இடம் இல்லை. அவருமே கேஎல் ராகுல் ஆர் நிதிஷ் ராணா ஃபெயில் ஆனார் தான் உள்ள வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் என்னால சேஞ்ச் பண்ண முடியும். மற்றபடி நான் முன்னாடியே சொன்னதான், ஒரு முகேஷ் குமார் ஃபெயில் ஆனார்னா நான் ஒரு அக்யூப் நபியை கொண்டு வருவேன். ஒரு விப்ராஜ் நிகம் ஃபெயில் ஆனார்னா சமதர் ரகீஸ் உள்ள இருக்காங்க. நம்மளும் எடுத்துட்டு வர பார்ப்பேன். ஒரு மாதவ் திவாரி அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல டேலண்ட்ஸ். அவங்கள உள்ளாடிங்க எப்படி பார்த்தாலுமே அந்த டீம்ஸோட ஸ்பாட் ஃபில் ஆயிரும். யாருக்குமே பேக்கப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. நான் பாத்தீங்கன்னா பத்தும் நிஷானுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பென் டக்கெட் நான் கண்டிப்பா உள்ள எடுத்து வர ட்ரை பண்ணுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் கேல் ராகுல், பென் டக்கெட் 2 பேரும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன், 2 பேரும் நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பத்தும் நிஷானுக்கு கேஎல் ராகுல் சீம்ஸ் லைக் ஒரே மாதிரி பிளேயர்ஸ்னு எனக்கு தோணுது. பத்தும் நிஷானுக்கு இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராது. அவரோட கெரியர் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் 127 சம்திங் தான். ஸோ மேல எடுத்தோடனே ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனா மேபி நம்ம பென் டக்கெட் உள்ள நல்ல சொல்ல பார்ப்பேன். ஆஷன் ப்ரோ சொன்ன மாதிரி மாதவ் திவாரி மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவரை யாராச்சும் ஃபெயில் ஆனா அங்க ஒரு ஸ்பாட் இருக்கு. நான் அடுத்து வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு. அவருக்கு பதிலாக அவரும் கண்டினியூஸா அவர் இப்போ கொஞ்சம் அந்த ஃபார்ம் இன்டிஃபரன்ஸா இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு ரொம்ப அவர் ஃபெயில் ஆனா டேவிட் மில்லர் இருக்கவே இருக்காரு. ஸோ டேவிட் மில்லர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க எப்படினாலும் போல நிறைய லைக் பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. பாஸ் பவுலர்ஸும் ஒரு ஓவர்சீஸ் நிறைய எடுத்து போட்டிருக்காங்க. இந்தியன் மேபி ஆகிப் நபியை கொஞ்சம் பவர் பிளேல நம்மளுக்கு முகேஷ் குமார் மேல ட்ரஸ்ட் வரலன்னா மேபி நம்ம எல்லாரும் ஆகிப் நபியை டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்விங் இருக்கு. ஸோ ஆமா, இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணா ஒன்னும் கொஞ்சம் ஏற்கனவே பேலன்ஸ் ஸ்குவாடு. சப்போஸ் லைக் டு லைக் மாதிரி உங்களை பதிலாக உங்களை இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே கார்த்திக், நீ சொல்லிடு இந்த ஸ்குவாட்ல யாரை ஃபிட் இன் பண்ண போற? ஸ்குவாட் ஒரே ஒரு வாட்டி போட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னும் கரெக்டா புரியும் வியூவர்ஸ்க்கும். ஓகே. பத்தும் நிஷாங்கா பிளேஸ்ல வந்து
அபிஷேக் போரல் ஆர் பெண்டகட். சப்போஸ் அவங்க ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆட போறாங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் ஓப்பனர் தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் அபிஷேக் போரல் ஆர் பெண்டகட் யாராவது ஒருத்தர் வச்சுப்பேன். 10 நிமிஷம் பேக்கப்பா தான் வச்சுப்பேன். சப்போஸ் கேஎல் ராகுல் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்குலாம் ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவர் நம்பர் 3 போட்டு நம்பர் 4 ராணா ஆடிடுவேன். இந்த ஸ்குவாட்ல டேவிட் மில்லர் எங்கன்னா உள்ள நுழைக்க பார்ப்பேன். அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், அஷிதோஷ், இவங்க கூட வந்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபிட்டின் பண்ணனா எனக்கு ஒரு ரிலையபிள் ஃபினிஷர் கிடைச்சிருவாங்க. இந்த டீமும் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ ஓப்பனிங்ல வந்து பெண்டகட் அண்ட் மிடில் ஆர்டர்ல வந்து டேவிட் மில்லர் உள்ள எடுத்து வருவேன். டீம் லுக் ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் பேட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஓகே, இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து நீங்க கேட்ட மாதிரி பெண்டகட் உள்ள இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா. ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு இந்த பேயிங் டால்? இல்ல ஐ திங்க் ராகோ ப்ரோ சொன்ன அந்த ஸ்குவாட் இங்க கிடைச்சிருச்சு. ஓப்பனிங் ஸ்பாட் வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பெண்டகட் கேஎல் ராகுல் வந்துருவாங்க. மற்றபடி ஒரே ஒரு சேஞ்ச்னா இன்னொரு சேஞ்ச்னா நுகினிகிடிக்கு பதிலா துஷ்மந்திர சமீரா வந்திருக்காரு. நம்ம துஷ்மந்திர சமீராக்கு பதிலா வேணா கைல் ஜெமிசனும் கொண்டு வரலாம். நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டீமுமே லுக்ஸ் ஒரு கப்பல் ஆஃப் சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு. மற்றபடி எல்லாமே சிமிலர் டைப் ஆஃப் அதே இதுதான். இன்னொன்னு இவங்க என்ன மாதிரி பிச்சில் விளையாடும் போது என்ன மாதிரி பிளேயர்ஸோட போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். கருண் நாயர் வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவாரு. நிதிஷ் ராணாவுமே நம்ம நல்லா ஆடுவாரு. ஸோ ஒரு அசுதோஷ் சர்மா இல்லைன்னா சமீர் ரிஸ்வி 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை வந்து பேக் பண்ணிட்டு ஒரு 7 விக்கெட்ஸ் போச்சுன்னா ஒரு அந்த மாதிரி 7 விக்கெட்ஸ் போக சான்சஸ் இருக்கு ஸ்பின் ட்ராக் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஒரு கருண் நாயர் உள்ளாடி கொண்டு வரலாமா நான் பார்ப்பேன். மேபி ஒரு அசுதோஷ் சர்மா இல்லைன்னா வந்து ஒரு சமீர் ரிஸ்வி யாரோ ஒரு ஆளை பெஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து கருண் நாயர் உள்ளாடி சொல்ல பார்ப்பேன். அந்த ஒரு சேஞ்ச் தான் நான் இங்க நடத்துவேன். வேற எந்த சேஞ்சுமே இங்க பண்ண முடியாதுனால. சேம் தான் இங்க. சேம் ஸ்குவாட் பெண்டகட் உள்ள வந்துடுறாரு. துஷ்மந்தா சமீரா எல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாம் சேம் தான். மேபி ஒரு பராக், அதாவது இந்த பராக் மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து அட் நம்பர் 3 நான் என்ன நினைப்பேன்னா, இப்ப சப்போஸ் நீங்க 10 நிஷானுக்கு நீங்க ஓபன் பண்ண போறீங்கன்னா மேபி நீங்க வந்து ஒரு அபிஷேக் போடல, நிதிஷ் ராணா ட்ராப் பண்ணிட்டு நீங்க நம்பர் 3 அபிஷேக் போடல ஆடிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பெண்டகெட், அதாவது பெண்டகெட் வரதுக்கு முன்னாடி அபிஷேக் போரல் பெண்டகெட்டோட பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப மேபி 10 நிஷான்கா வரும்போது அவரும் கேஎல் ராகுலும் சிமிலர் டைப் தான். இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்றாரு நிஷான்கா. சோ இந்த மாதிரி போலாமே அப்படிதான் என்னோட கருத்து. வேற அடுத்து இந்த ஸ்குவாட்ல ஓவரால் எல்லாம் சேம் தான். சமீர் ரிஸ்வி ஓவரால் இதுதான் கருத்து. ஓகே, கார்த்திக். இந்த ஸ்குவாட்ல வந்து அதேதான் நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் சூப்பர் ஆயிடுச்சு. நடுவுல மில்லர் மட்டும் வந்துட்டா நல்லா இருக்கும். மில்லர் மட்டும் உள்ள எடுத்துன்னு வரணும். நான் வந்து கைல் ஜெமிசன் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் 2 பேரும் ஆடுவேன். 2 பேருமே நியூ பால்ல நல்லா போடுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல வச்சுக்க வேணாம் கைல் ஜெமிசனை, டெத் ஓவர்ஸ் குறைக்க வேணாம். தீபக் சவர் எப்படி சிஎஸ்கே யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி வந்து இவரு 3 ஓவர்ஸ் அப் ஃப்ரண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல மிடில் ஓவர்ஸ்ல வச்சு ஒரு கேமே விளாடலாம். கூட நடுவில் விப்ராஜ் நிகம்லாம் வச்சு நல்லா பயங்கரமா இருக்கும் அந்த டீம். கருண் நாயரை எடுத்துட்டு வரலாம். யாருக்கு பதிலனா வந்து நிதிஷ் ராணாக்கு பதில. ஏன்னா அவருக்கு வேற யாரையுமே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவரால் நம்பர் 3 நம்பர் 4 ரோல் தான் ஆட முடியும். ஓகே, டீம்ல யாரை ஃபிட் இன் பண்ண போறீங்க? ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ராகோ ப்ரோ இல்லைனா கார்த்திக் ப்ரோ யாரோ ஒரு ஆள்னா ஃபிட் இன் பண்ண முடிஞ்சா சொல்லட்டும். இல்லைனா நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்த அதே ஸ்குவாட் தான், சேம் ஸ்குவாட் தான். ஓகே. ஆமா ப்ரோ, இது இந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு நல்ல டீமா தான் இருக்கு. மேபி கார்த்திக் ப்ரோ சொல்ற மாதிரி மேபி ஒரு ஃபாரின் பிளேயரை சாக்ரிஃபைஸ் பண்ணி மில்லரை நல்லா சொருகிறது ஒரு டீசென்டான ஆப்ஷனா தான் இருக்கும் ஒரு இந்தியன் பேசருக்கு போய். ஸோ ஓவரால் ஒரு நைஸ் ஸ்குவாடு. நான் உள்ள மில்லரை மேபி உள்ள எடுத்துட்டு வர பார்ப்பேன். வேணா 10 நிமிஷம் தான் ஆடுறாருன்னா அபிஷேக் போர்ல வேணா எடுத்துட்டு வரலாம். கார்த்திக். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணா பண்ணலாம். ஃபாரின் பிளேயர்ஸ்ல 3 ஃபாரின் பேட்டர்ஸ் ஆடிட்டு ஒரே ஒரு மிச்சல் ஸ்டார்க் மட்டும் ஆடினா போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 3 இந்தியன் பேசர் வச்சு ஆடிடல. அக்யூப் நபி அண்ட் முகேஷ் குமார், நடராஜன், இவங்க 3 பேரும் மிக்ஸ் பண்ணி மாத்தி ஆடிட்டு நடராஜன் அவர் இன்ஜுரி இருப்பாரான்னு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க டெத் ஓவர்ஸ் போட போது அவர் தான் மோஸ்ட் லைக்லி இருப்பார், அவரும் முகேஷ் குமாரும். ஸோ அவங்க வந்து டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் பெண்டகட் இந்த 3 ஃபாரின் பேட்டரியும் அங்கங்க வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. மிடில் அங்கங்க ஒரு ஸ்பாட் தள்ளி ஒரு இந்தியன் ஒரு ஃபாரினர் அந்த மாதிரி வச்சா பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். நம்பர் 9 வரைக்கும் கூட பேட்டிங் வரும். நம்பர் 9ல மிச்சல் ஸ்டார்க் வர மாதிரி இருக்கும். ஓவரால் இந்த டீம் நல்லா தான் இருக்கு. அதாவது ஒண்ணு நான் வந்து டேவிட் மில்லர் தான் எல்லா ஸ்குவாட்லயும் வைக்க பார்ப்பேன். ஏன்னா அவர் தான் கீ மெம்பரா இருக்க போறாரு. ஏன்னா பினிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். அந்த குயிக் கேமியோ இவரால் தான் ஆட முடியும். ஸ்டப்ஸ் சப்போஸ் ஃபெயில் ஆனா இவர் அடிக்க முடியும்.
ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி போயிடலாம். எனக்கு என்னமோ ஆப்ஷன் சி தான் வந்து டிசி பிரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி அப்படியே ஒன்னொன்னா நான் சொல்லிடுறேன். அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா. ஓகே, இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குன்னா நம்ம கேட்ட அனைத்தும் இங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே இருக்காங்க. கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டேவிட் மில்லர் விளையாடி கொண்டு வந்துடலாம். ராகு ப்ரோ சொன்ன மாதிரி இந்த ஸ்குவாட்ல வந்து ஸ்டில் நிதிஷ் ராணா ஒழுங்கா பண்ணலன்னா ஒரு கருண் நாயருக்கு சான்சஸ் கொடுக்குறான். அவர் கேட்ட மாதிரி அபிஷேக் போரல் வந்திருக்காரு விளையாடி. நிறைய நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது. நான் இன்னொன்னு சர்ப்ரைஸ்ல என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றது, மிச்சல் ஸ்டார்க்கு சரியா பண்ணலன்னா யாரை கொண்டு வரலாம்? ஒரு சம்மதர் இந்தியன் பவுலர்ஸை கொண்டு வரலாம். யார் இருக்காங்க? நடராஜன் இருக்காங்க, அதே கேலிபர் இருக்காங்க. அவரோட இன்ஜுரி என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்தாகணும். இந்த இடத்துல இன்ஜுரி என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்தாகணும். அவரை கொண்டு வருவாங்களா? அவரு இப்ப ரீசெண்டா விளையாடுறாரு, கிரிக்கெட்ல விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கப்பல் ஆஃப் மந்த்ஸ், ஒரு லாஸ்ட் மந்த்ல இருந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது அப்படியே கன்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன். பண்ணி நல்லா வந்தாருன்னா மேபி முகேஷ் குமார் ஸ்பாட்டை கூட அவர் பிடிச்சிடலாம். ஸோ இந்த டீம்ல நம்ம கேட்டது எல்லாமே இருக்குது. இதன்படி போவாங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லா டீமுமே ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. முக்கியமா இந்த ஆப்ஷன் சி ஸ்குவாடுக்கு போவாங்களா அதை நம்ம பார்த்தாகணும். ஓகே, ராகு ப்ரோ. எனக்கு இன்னொரு இதுல ஒரு சின்ன ஒரு இதுனா, இவ்வளோ எனக்கு இந்த 2 ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு போகாம 2 பேரையும் எனக்கு என்னமோ 2 பேர்ல கண்டிப்பா ஒரு ஆள் ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இவர் பேக்கப் மாதிரி தான் போயிருக்காங்க. அதுவும் இல்லாம ஃபாரின் சீமரும் மேபி 3 பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது 4 பேரு ஸ்டார் கண்டிப்பா ஆடுவாரு. மிச்சம் 3ல இவர் ஒரு ஆடுவாங்க. இவங்க அப்படியே அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இங்க. ராசன் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். சோ ஆனா இது வந்து எனக்கு என்னமோ இந்த ஃபாரின் அண்டர்ரேட்டட் ஒரு பவுலர்ஸ், ஒரு ஜேம்சன். ராஜஸ்தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து மிடில் ஆர்டர் ஸ்பாட்டை வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா இவங்க வந்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட் பண்ணிருக்காங்க. சோ குறை சொல்றதுக்கு இங்க இடம் இல்ல. ஆமா. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்க கரெக்டா அந்த லைக் டு லைக் இப்ப 2 ஃபாரின் பேசர்ஸ் ஆட போறாங்கன்னு எனக்கு என்னமோ ஷுவரா தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா 4 பேசர், ஒரு ஆளுக்கு ஒருத்தர் பேக்கப், அந்த ஒரு இதுல போயிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு இதுலயே ஒரு நல்ல ஒரு பேக்கப் மூவ் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் ஒரு டாப் டீமா தான் இருக்கு இந்த டீம். ஆஷன் சொன்ன எல்லாமே இந்த டீம்ல கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு பிளெக்சிபிளா இருக்கு இந்த டீம். என்ன உடைச்சாலும், உங்களுக்கு டீமை உடைச்சாலும் அந்த ஒரு நீங்க ஃபிட் இன் பண்ணக்கூடிய இதுதான். சோ ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்காது. ஆனா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சொன்னோன்னு ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. இதவே எல்லா மேட்சுக்கும் சேஞ்ச் பண்ண போன வருஷம் இதே தப்பு தான் அவங்க பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல மிடிலுக்கு தள்ளினாங்க. அபிஷேக் போல் நம்பர் 3 வந்தாரு. அப்படியே மாத்தி ரொம்ப கருண் நாயர் ஓப்பனிங் ரொம்ப அந்த குழப்பத்திலே போன வருஷம் இருந்தாங்க. இதுல வந்து அதை கொஞ்சம் குறைச்சா they will be கண்டிப்பா அந்த ஒரு டாப் 4க்கு எலிஜிபிலிட்டி ஹையா இருக்கு உங்களுக்கு. சூப்பர் ஸ்குவாட் இந்த டீம் சி. ஓகே, கார்த்திக் நீ சொல்லிடு. தேர்ட் ஆப்ஷன் தான் நீங்க சொன்ன மோஸ்ட் அவங்க ப்ரிஃபர் பண்ண போறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டிசி டீம், இந்த டீம் பார்க்க சூப்பரா இருக்கு. தேர்ட் ஆப்ஷனு. 2 விஷயம் தான் சொல்லணும். பேட்டிங், ஓப்பனிங் பவர் பிளே அவங்க வின் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பிகாஸ் ஆஃப் பெண்டக்கட். அவரால் என்ன இம்பாக்ட் ஆட முடியும் நம்மளுக்கு தெரியும். டெஸ்ட் மேட்சஸே வந்து ஒரு 110, 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. 2020 இன்னும் அதிகமாக தான் இருக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட். நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், அவர் வந்து பவர் பிளேல அவங்களுக்கு எப்படியோ 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாரு எப்படியுமே அவரோட பேஸ் வச்சு. அவரோட ஃபுல்லர் லென்த் அந்த ஸ்பீடுல வந்ததுன்னா கஷ்டம் பேட்டர்ஸ்லாம் ட்ராக்கிள் பண்றதுக்கு. 2 விஷயம் பண்ணாங்க. பவர் பிளேவை ஜெயிக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அதுவே அவங்க டீமுக்கு பலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீதி எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணிடுவாங்க. இன்னொரு துருப்பு சீட்டு குல்தீப் யாதவ் வச்சிருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல வச்சு எல்லா டீமையும் விளையாட்டு காட்டுறதுக்கு. ஓவரால் டெல்லி வந்து ஒரு குவாலிஃபையிங் சைடு மாதிரி தான் தெரியுது. போன வருஷமே அவங்க விட்டுட்டாங்க கொஞ்சம், ஒரு மேட்சஸ்லாம் நல்லா ஜெயிச்சுட்டு கடைசி 3 மேட்ச் லைனா தோத்துட்டாங்க. அப்படியே டாப் 2ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் தான் வெளில லைட்டா போயிட்டாங்க. நான் நினைச்சேன் குவாலிஃபை ஆகி உள்ள எலிமினேட்டர் ஆடிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே மேல சரிஞ்சிடுச்சு. என்ன அந்த சஃப்லிங் தான் என்ன கேட்டீங்கன்னா மேஜர் ரீசன் தான் சொல்லுவேன். திடீர்னு சிஎஸ்கே அகேன்ஸ்டா கேஎல் ராகுல் ஓப்பனிங் வராரு, நெக்ஸ்ட் மேட்ச் மிடில் நம்பர் 4ல போயிடுறாரு. அந்த சஃப்லிங் தான் அங்க ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். அவங்க டீமை சஃபிள் பண்ணாம இருந்திருந்தா போன வருஷமே ஒரு குவாலிஃபைங் டீம் ஆயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த டீம்ல யார ஃபிட் இன் பண்ண போறீங்க? மோஸ்டா யாரும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். யாரும் இல்ல, தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் எல்லாத்தையுமே ஆப்ஷன் ஏபிலையும் சொல்லிட்டேன். இங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை சேஞ்சஸ். ஒரே ஒரு சேஞ்சு, இந்த சமீரா பிளேஸ்ல நடராஜன் உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா சைடே செமையா இருக்கும். 2 லெஃப்ட் ஆர்ம் சீமரும் வந்துடும், ஒரு டெத் பவுலரும் வந்துடும். முகேஷ் குமாரும் நடராஜன் டெத் பவுலிங் போட்டா மிச்சல் ஸ்டார்க்கா மெயின் பேட்ஸ்மேன் யாரா வராங்க, இப்ப லைக் டீம் டேவிட் வராரு, அப்போ வந்து மிச்சல் ஸ்டார்க்கை யூஸ் பண்ணி அவரோட விக்கெட் எடுக்க பார்க்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ விராட் கோலி வராங்க, ஆறு சென்னைனா பிரிவிஸ் வராங்க, இவங்களுக்குலாம் வராங்கன்னா
மிச்சல் ஸ்டார்க்கை வச்சு ஒரு அவங்க விக்கெட்ஸ் எடுக்க பார்க்கலாம். அதான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க எனக்கும் அந்த சேம் ஒப்பீனியன் தான். வேற ஒரு சேஞ்சும் இல்லை, எல்லாமே நம்ம டீம் ஏபிலே சொல்லிட்டோம். ஸோ ஒரு நல்ல ஸ்குவாட். ஓகே, நம்ம ரேட்டிங் போயிடலாம். இப்போ டிசிக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறீங்க? டிசிக்கு நான் வந்து 8.5 கொடுப்பேன். நம்பர் 3 பொசிஷன்ல முடிப்பாங்க ப்ரோ. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எல்லா ஸ்பாட்டும் கவர் பண்ண ஸ்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் பேக்கப்ஸ் இருக்கு. கரெக்டா பக்கா பிளானோட போயிருக்காங்க. டோனோவன் பெரேராவை ஒரு கோடிக்கு கொடுத்துட்டு நிதிஷ் ராணா வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு கேலிபர் இருக்கிற டேவிட் மில்லரை அவர் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ்க்கு பேக்கப் தான். ஆனா ஒரு பேக்கப் இருக்காருல்ல, அந்த குவாலிட்டியில ஒரு பேக்கப் 2 கோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இவங்களுக்கு அடிச்சிருக்கு. அதுவும் ஓப்பனிங் ஃபர்ஸ்டே எடுத்துட்டாங்க அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை. அப்படி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா நம்பர் 3ல முடிப்பாங்க. 8.5 அவங்களோட ரேட்டிங். நான் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு first- 8 கொடுப்பேன். சொல்லுங்க சார். நான் பாத்தீங்கன்னா ஒரு 8 கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேலன்ஸ்டு சைடா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் சாய்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கவலைப்பட ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா இந்த நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் வர வாய்ப்பு அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ல ஒரு நல்ல ஒரு ஃபிட் இன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அது வந்து ஒன்னும் கொஞ்சம் அந்த டீமுக்கு அட்வான்டேஜா தான் ஆகுது தவிர அவங்களுக்கு அவங்க காம்பினேஷன் உடச்சு புது லெவன் ஆக்குனாலும் அது ரொம்ப அவங்களுக்கு இதுவா இருக்காது. ஆனா அது அவங்க ரொம்ப கண்டினியூஸா பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஒரு ப்ரோஸ்ன்னு பாத்தீங்கன்னா டீம் பேலன்ஸ்டு டீம். ஸ்குவாட் வந்து கொஞ்சம் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்குவாடு. ஸோ அடுத்து வந்து கான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விப்ராஜ் நிகம்க்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேஸ் ஆல்ரவுண்டர். கொஞ்சம் இதெல்லாம் சும்மா ஒரு ஃபில்லிங் சாய்ஸ் தான். ஆனா தேவையில்லை. ஸோ இதுதான் ஓவரால் ஒரு நல்ல டீம். ஒரு 8 out of 10 கொடுக்குறேன் நான். ஓகே, கார்த்தி நீ சொல். 8.5 கொடுக்கலாம் அந்த டீமுக்கு. இவங்களும் குவாலிஃபை ஆவாங்க தான் நான் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அண்ட் சம்மத டீம் சொல்லியிருந்தேன், அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இவங்களும் குவாலிஃபை ஆவாங்கன்னு தான் தோணுது மோஸ்ட் லைக்லி. ஏன்னா பேலன்ஸ்டு சைடா இருக்குது. இவங்க அந்த வைசாக்ல ஒரு 3 மேட்சஸ் ஆடுறதுனால தப்பிச்சுப்பாங்க. அங்க ஒரு 3 மேட்ச் 3 out of 3 ஜெயிச்சாங்கன்னா ஃபெரோஷா அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியம் வரும்போது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். அங்க ஒரு 2 மேட்ச் லாஸ் பண்ணிட்டு, ஏன்னா டெல்லிக்கு ரொம்ப போரஸ்ட் ஹோம் ரெக்கார்ட் இருக்கு. அது அஜய் நானும் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். நம்ம ஐபிஎல் பத்தி நாங்க பேசும்போது ரொம்ப ரொம்ப போரஸ்டான ரெக்கார்டு. இப்படின்னா ஒரு 100 மேட்சஸ் நடந்திருக்குன்னா அதுல வந்து 38 தான் ஜெயிச்சிருப்பாங்க. மீதி எல்லாமே லாஸ் மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா அவங்களுக்கு. அந்த லெவலுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து 3rd பொசிஷன்ல முடிப்பாங்க நானும் நினைக்கிறேன். 8 தரலாம் அவங்களுக்கு out of 10. ஓகே ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் செட்ல வந்து கேமரான் கிரீன் வெயிட் பண்ணியிருந்தாங்க. மொட்டை மாமா அழகா டேவிட் மில்லரை தூக்கிட்டு போயிட்டாரு நான் நினைக்கிறேன். அழகா தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஸ்குவாட்ல வச்சிட்டாங்க. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, உங்களோட ஃபைனல் தாட்ஸ். ஃபைனல் தாட்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம 3 ஆப்ஷன் வச்சிருக்கோம். 4வது ஆப்ஷன் வந்து நம்ம வியூவர்ஸ் யாராச்சும் போடணும்னு விரும்புனாங்கன்னா கீழே போடட்டும். அதை நம்ம வந்து லைவ் வரும்போது நம்ம அது எப்படி போட்டிருக்காங்கிறத நம்ம அந்த கமெண்ட் எடுத்து வச்சு பேசலாம். இன்னொன்று, இந்த டீம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கப்பல் ஆஃப் மேட்சஸ் வைசாக்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட என்டையர் இதுவுமே நடக்க போகுது. லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணியிருந்தாங்க வைசாக்ல. மேபி அந்த வைசாக்ல பண்ணிட்டீங்க இந்த டெல்லி இந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல வரும்போது அந்த சஃப்ளிங் நடந்துச்சோன்னு எனக்கு தோணுது. அதனால அந்த பிச்சு கண்டிஷன்ஸ் ஏத்தாப்புல அந்த சஃப்ளிங்கை மாத்துறாங்களோன்னு தோணுது. அதெல்லாம் பண்ணாம இனிமேல் ஸ்ட்ரைட்டா இப்படி எடுத்தாங்களோ டீம்ஸ் அதே மாதிரி பேக்கப்ஸுக்கு ஏத்த மாதிரி பிளேயிங் 12 கொண்டு வந்தாங்கன்னா பர்ஃபெக்டா இந்த டீம் நான் சொன்ன மாதிரி நம்பர் 3 ஸ்பாட்ல முடிப்பாங்க. ஓகே, ராகவ் ப்ரோ. ஸோ ஃபைனல் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவங்க இந்த ஒரு தப்பு பண்ணாங்க. ஆக்சுவலி ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் இல்லாம இருந்துச்சு. அதனால தான் காம்பினேஷன் ஒரு பிரேக் இருந்துச்சு. இந்த வாட்டி அழகா பேக்கப்ஸ்ல அவங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப சூப்பரா இந்த வாட்டி ஆக்ஷன் போயிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் கேம்ல ஜெயிச்சிட்டாங்க. ஐபிஎல்ல ஜெயிப்பாங்களா இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரா கமெண்ட்ஸ் வருது. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. அதிகமா இன்னும் இந்த வீடியோ ரீச் ஆகி சீக்கிரம் சப்போர்ட் நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல ஒரு கண்டென்ட்ஸ்லாம் வருது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம். ஸோ டெல்லி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஓவரால் டாப் நாட் ஸ்குவாட். கண்டிப்பா டாப் 4ல அவங்களுக்கு முடிக்க ரொம்ப ஹையான சான்ஸ் தான் இருக்கு. கார்த்தி, உங்களோட ஃபைனல் தாட்ஸ். நெக்ஸ்ட் எந்த ஐபிஎல் டீம் பத்தி உங்களுக்கு நாங்க ரிவ்யூ பண்ண இருக்கிறதே வந்து 2 டீம், பஞ்சாபா எம்ஐயா. கீழே கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி பண்றோம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மேட்சுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா வந்து போன வீடியோல நம்ம அஜய் சொல்லியிருந்தார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டையிங்கிட்டு. ஸோ அதுக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி டெல்லி குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்க ஒரு கப் நல்லா இருக்கும்பா எனக்கு பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா நியூட்ரல் ஃபேனா தான் விரும்புவேன். எல்லாரும் கப் அடிச்சிட்டா நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் காம்படிஷன் இருக்காது. ஏன்னா இவங்களும் பஞ்சாப் மட்டும் தான் பேலன்ஸ். மற்ற ஆர்சிபி கூட அடிச்சிட்டாங்க 3 டீமா இருந்ததுல. அந்த ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவாரு, பூரியா பொங்கலா அந்த மாதிரி பஞ்சாபா மும்பையா நெக்ஸ்ட் சொல்லிருங்க. ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, உங்களோட கமெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. உங்க வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம்.